செய்த குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கும் போது வழங்கப்படும் அந்நீதியானது அநீதியாக தோன்றலாம். மனதில் பல கேள்விகள் எழலாம். அறியாமல் செய்த தவறுக்கு ஏன் இந்த தண்டனை என்று எண்ணலாம். செய்த தவறுக்காக ஒருவன் பரிகாரங்கள் மேற்கொண்டும் பற்பல பிராயச்சித்தங்கள் செய்தும் தண்டனையானது ஏன் அவனுக்கு கிடைக்கிறது? காரணம், விதைப்பது எதுவோ அதுவே விளையும் என்பதே நீதியாகும். வினை விதைத்தவன் வினை அறுப்பார். ஒருவர் அன்பை பொழிந்தால் அவர் சுகத்தை பெறுவார். ஒருவர் உயிரை பறித்தால் மரண தண்டனையைத்தான் பெறுவார். செயலுக்கேற்ற நியாயம்தான் கிடைக்கும். அப்படி என்றால் பிராயச்சித்தம் பரிகாரத்தினால் பலன் இல்லையா? உள்ளது, பலனானது உள்ளது. பிராயச்சித்தம் பரிகாரம் மனிதனின் ஆன்மாவிற்கு பலம் சேர்க்கும். அவை தண்டனையை ஸ்வீகரிக்கும் மனோதிடத்தை ஒருவருக்கு ஏற்படுத்துகிறது. எனில் பிராயச்சித்தமின்றி தண்டனையை ஏற்பதில் அர்த்தம் உள்ளதா? ஆழமாக சிந்தியுங்கள். ராஜமாதா, புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. ஆம், நீ கூறும் வார்த்தைகள் மிகவும் சரியாகும். நான் புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கியது உண்மைதான். தாம் கூறுவதன் பொருள் என்ன? விதுரா, எனது வாழ்வு தவறுகள் நிறைந்ததாகும். எனது வாழ்வு துவங்கிய நாள் முதல் என்னில் ஆசையை வளர்த்தேன். ஆனால் என்னுடைய எண்ணங்கள் தவறானதல்ல. எனது குலமும் பேராசை எண்ணம் கொண்டதல்ல. எனது அன்பும் அர்த்தமற்ற அன்பல்ல. நான் இழைத்தது ஒரே ஒரு தவறுதான் விதுரா. ஆசைகள் கொண்ட என் மனதை நான் கட்டுப்படுத்தவில்லை. என் விருப்பங்களால் சந்திர வம்சம் எண்ணற்ற வேதனையை அனுபவித்து விட்டது. அவ்வேதனையை பிரஜைகளும் அனுபவித்தனர். இதற்கு பிறகாவது அத்தவறுக்கான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும். பிதரா, நான் உன்னுடன் அஸ்தினாபுரம் வரப்போவதில்லை. தவறு ராஜமாதா. ஏன் இம்முடிவை எடுக்க துணிந்தீர்கள்? அஸ்தினாபுரத்திற்கு தாம் அவசியம் தேவை. இல்லை விதுரா, நான் செய்ய வேண்டிய பணி முடிந்து விட்டது. நீரில் மிதந்து வரும் ஒரு மரக்கட்டை கூட ஏதோ ஒரு இடத்தில் கரை ஒதுங்கும். எனது வாழ்வின் முடிவான ஸ்தானம் இதுவே என்று உணர்கிறேன். அஸ்தினாபுரத்திற்கு வந்து மேலும் தவறிழைக்க நான் விரும்பவில்லை. நீ செல்வாயாக. நான் வேதவியாசர் ஆசிரமம் சென்று இனியுள்ள என் வாழ்வை துவங்குகிறேன். நீ பாண்டுவின் புதல்வர்களை அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் செல்வாயாக. மாதா. விதுரா, இது ராஜமாதாவின் ஆணையாகும். விதுரா, ராஜமாதாவின் இறுதியான ஆணை ஒன்றுள்ளது. நாம் வனம் வந்தது அஸ்தினாபுரத்தின் அரசனை அழைத்துச் செல்வதற்காக. ஆனால் இப்போது
நீ அரியணை ஏற வேண்டிய ஒரு இளம் அரசனை அழைத்துச் செல்கிறாய். இன்றிலிருந்து நீ ஒன்றை கடமையாக கொள்ள வேண்டும். எவ்வாறாவது அஸ்தினாபுரத்தின் அரியணையில் யுதிஷ்டனை நீ அமர வைக்க வேண்டும். புறப்படுவதுரா. ஜகம் மீதினில் நடப்பவை எல்லாம் நம் விதியின் விளையாட்டா. தர்ம வழியில் செல்பவர் எவரும் தர்மத்தை பற்றி எண்ண மாட்டார்கள். குமாரன் துரியோதனனோ அதர்ம வழியை தேர்ந்தெடுத்து விட்டான். நான் அஞ்சுகிறேன் பிதாமகரே. சந்திர வம்சத்தின் எதிர்காலமானது என்னவாகப் போகிறதோ? நீ நிராசையடைய தேவையில்லை விதுரா. சிறு கொடியினை ஒரு கம்பத்தில் கட்டினால் அக்கொடியானது நாளடைவில் அக்கம்பத்தோடு பின்னி பிணைந்து படர்ந்து வளரும். ஒரு பாலகனுக்கு நாம் நன்மை தீமை பற்றிய ஞானத்தினை வழங்கினால் அப்பாலகனும் விரைவாக தீயவையை விடுத்து நல்லொழுக்கம் கொண்டவனாகி விடுவான். இங்குள்ள 105 பாலகர்களும் ஒருவருக்கொருவர் அன்போடும் நம்பிக்கையோடும் பழகுவது அவசியமாகும். எவ்வாறு இதை இவர்களுக்கு போதிப்பது பிதாமகரே? விதுரா, ஒரே இடம்தனில் ஒன்றாக சேர்ந்து வாழும் போது அன்பானது துளிர்விடும். நிலத்தில் உள்ள நீரில் விதையானது பட்டவுடன் பலனானது கிடைப்பது போலாகும். அவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான நல் வழியினை நாம் காட்டுவோம். கண்டிப்புடன் அவ்வழியை போதிப்போம். ஒருவன் நற்செயல் புரிவதன் மூலம் துக்கத்தை பிராப்தமாக பெற்று மற்றொருவன் துஷ்ட காரியத்தால் சுகத்தை அடைந்தால் மனதில் நற்காரியம் புரிவதாலும் தர்ம வழியில் நடப்பதாலும் பலனில்லையே என்னும் சந்தேகமானது வியாபித்துவிடும் அல்லவா? ஆனால் துஷ்ட ஆத்மா எதை பிராப்தமாக பெறும் என்பதையும் அறிய வேண்டும். துன்பத்தை விளைவிக்கும் ஹிருதயம் என்றென்றும் சஞ்சலத்தில் உழலக்கூடியது. எப்போதும் இதயத்தில் போராட்டங்கள் முளைத்துக் கொண்டிருக்கும். அவநம்பிக்கை அம்மனதை வாழ்வுள்ள வரையில் விரட்டும். அதுவா சுகம்? எப்போதும் தர்ம வழியில் நடப்பவர்கள், நற்பணியை செய்பவர்கள், சன்மார்க்கத்தில் திளைப்பவர்கள் மனம் அமைதியை தேடும். இடையில் விளையும் தீமையால் அவரின் சுகத்தை வெல்ல இயலாது. இவ்வுலகத்தில் மரியாதை, உள்ளத்தில் சந்தோஷம் என்றும் நிலைக்கும். அதாவது நல் வழியில் சென்றால் சுகத்தை அடையலாம் என்பது தவறாகும். நல் வழியில் செல்வதே சுகமான காரியம். தவறான வழி ஒருவருக்கு வேதனையை அள்ளித் தருவதோடு மட்டுமல்ல, அதர்மம் அக்கணமே துக்கத்தை உற்பத்தி செய்யும். தர்மத்தால் சுகம் விளைவதில்லை, தர்மமே அற்புத சுகமாகும். மனிதருடைய மனதை ஆட்டு வைப்பது பயம். மனிதன் வாழ்வில் எப்போதும் பயத்தை தோற்றுவிக்கிறார். அனைவரும் வாழ்வில் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பர். அந்த செயல் கூட மன பயத்தின் அறிகுறியே ஆகும். ஆனால் அந்த பயமானது ஏன் தோன்றுகிறது? சிந்தித்ததுண்டா? பயத்தின் அர்த்தம் வருங்காலத்தை பற்றிய விபரீதமான கற்பனையே. காலத்தை கட்டுப்படுத்துவது யார்? அதை கட்டுப்படுத்துவது நாமோ, நமது விரோதியோ அல்லது இன்னொருவரோ கிடையாது. காலமானது இறைவன் ஆணைப்படி நடப்பதல்லவா? அவ்வாறு இருக்க தமக்கு ஒருவர் இன்னல்களை விளைவிக்க திட்டங்களை வகுப்பார் என்றால்
உண்மையில் அவரால் தமக்கு இன்னல் விளைவிக்க இயலுமா? இயலாது. ஆனால் பயம் கொண்ட ஒரு இதயமானது பெரும் ஆபத்தை விளைவிக்க வல்லது. இது சத்தியம் அல்லவா? விபரீத வேளையில் பயம் கொண்ட மனது தவறான முடிவை எடுக்கிறது. விபரீதத்தை அது மேலும் வினையாக்குகிறது. ஆனால் நம்பிக்கை கொண்ட மனமானது விபரீத வேளையையும் வெகு இலகுவாக வென்று காட்ட வல்லது. அதாவது மனிதன் தனது இதயத்தில் எந்த விபரீதம் நடக்கக்கூடாது என்று பயத்திற்கு இடமளிக்கிறானோ அது நடக்கிறது. இது உண்மை அல்லவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம். இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும். கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராடத் துவங்கும். எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம். அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம். மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது. ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான். இல்லை, இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான். இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான். ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது. நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள். நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம். சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம். ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா? நடவாது. ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா? இயலாது. முயற்சி வேண்டும். மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம். உருவாகும் தடைகளை உடைத்தெறிய தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும். சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும். வன்மன் அவன் மனதில் விருட்சமாக எழுந்தால் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது. இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும். இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா? சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு வெற்று புள்ளியாகும். அதோடு முற்றுப்புள்ளியாகும். வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது. அப்படி என்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும்? அமைதியும் நிம்மதியும் மற்ற இருளான பாதையா, இல்லை ஒளி பொருந்திய இறைவனின் மார்க்கமா? சிந்தித்து தேர்ந்தெடுங்கள். பயம் எனும் உணர்வு மனிதரின் இதயத்தை ஆட்கொள்ளும். மனிதருக்கு ஆஸ்தி அழிந்து விடுமோ என்ற பயம், அவமானம் குறித்த பயம், தனிமைப்படுவோமோ என்ற பயம். ஆகையால் பயத்தில் மூழ்குவது மனிதருக்கு சகஜமான செயலாகிறது. ஆனால் பயம் எனும் உணர்வு எதை கொண்டு உருவாகிறதோ துக்கமும் அதன் மூலம்தான்
உருப்பெறுகிறது என்று உணர்ந்துள்ளீர்களா? தவறு. அது அடிப்படையில் உண்மையல்ல. மனிதனின் அனுபவத்தை கொண்டு கூறுகிறேன். பயத்தை ஒருவன் வெல்வதனால் எதிர்கால துக்கத்தை வென்றுவிட முடியாது. ஆனால் பயம் வரவிருக்கும் துக்கத்தினை அறிவுறுத்தும் கற்பனை மட்டுமே. ஆராய்ந்து பார்த்தால் இரண்டிற்கும் எச்சம்பந்தமும் இருக்காது. இந்த உண்மையை உணர்ந்த பிறகும், பய உணர்வு கற்பனை மட்டும்தான் என்று அறிந்த பிறகும், அந்த உணர்விலிருந்து விடுபட்டு பயமற்று வாழ்வது சாத்தியமான ஒன்றா? சிந்தித்து செயலாற்றுங்கள். ஒரு முக்கிய கூற்று மனிதனுக்கு எக்காலத்திலும் புதிராகவே விளங்குகிறது. தன்னுடைய உறவுகளை கொண்டு அளவற்ற சுகத்தையும் துக்கமற்ற நிலையையும் எவ்வாறு அடைவது எனும் கேள்வி. தமது சுற்றமும் சூழலும் தமக்கு என்றும் உற்ற ஆனந்தத்தை தந்துள்ளதா? சிந்தியுங்கள். மனித வாழ்வானது உறவுகளோடு பின்னி பிணைந்தது. உற்றார் உறவினரோடு அது பெரும் தொடர்பு கொண்டுள்ளது. ஆகையால் சுகமும் மனித உறவுகளோடு தொடர்புடையதென்பது உண்மையே. அவ்வாறு இருந்தும் ஏன் சுகத்திற்கு பதிலாக துக்கத்தை மானிடன் பெறுகிறான்? எதற்காக குழப்பமும் போராட்டமும் உறவுகளிடமிருந்து துவங்குகிறது? அதை சிந்தித்ததுண்டா? ஒருவரின் மேலான எண்ணங்களை உறவினரான இன்னொருவர் புரிந்து கொள்ளாத நிலை வரும்போது, முழு மனதோடு அதை ஏற்காத போது போராட்டம் துவங்குகிறது. அந்நிலை அதிகரிக்க அதிகரிக்க போராட்டமும் வலுக்கிறது. அடுத்தவர் எண்ணங்களை ஏற்றால் சுகம் அங்கு பொங்கும். இது சத்திய வார்த்தைகள். அலைபாயும் தனது எண்ணங்களுக்கு மனிதன் கடிவாளமிட்டு மற்றவர் மாற வேண்டும் எனும் பிடிவாத எண்ணத்தை விடுத்து அடுத்தவர் நலனுக்காக தன்னை மாற்றுவதற்கு முயற்சி மேற்கொண்டானேயானால் அதன் பிறகு அவன் உயர்வினை பெறுவதோடு உறவுகளுக்கிடையிலும் ஆனந்தம் பெருகும். அந்த வகையில் சுற்றத்தாரை ஸ்வீகரிப்பதல்லவா சுகத்திற்கான மார்க்கம்? சிந்தித்து செயலாற்றுங்கள். சத்தியத்தை உரைக்க வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளங்களில் தோன்றுவது உறுதி. ஆனால் அந்த சத்தியம் நாவிலிருந்து வெளிவராது. இன்னும் புரியாத பயம் மனதை வியாபித்து விடும். நடந்ததை பற்றி கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். இல்லையெனில் கூற மறந்த விஷயத்தை பற்றி கூறுவதற்கு தோன்றலாம். இவையெல்லாம் சத்தியமா? இல்லை, இது உண்மையின் வெளிப்பாடு. அதாவது நடந்த நிகழ்வுகளை நடந்தவாறே கூறிவிடுவதாகும். ஆனால் சில நேரங்களில் அவ்வாறு உண்மையை உரைக்கும் போதும் பயம் ஆட்கொள்ளும். அந்நேரத்தில் அடுத்தவர் பற்றிய எண்ணம் மனதில் தோன்றும். மற்றவர் மனம் வேதனை கொள்ளுமோ என்ற பயம் மனதில் நிறையும். எனில் சத்தியம் என்பது யாது? அது பற்றி சிந்தித்ததுண்டா? மனதை பயம் ஆட்கொண்ட போதும் உள்ளதை உள்ளபடி கூறுபவர் சத்தியத்தை உரைப்பவராவர். தெளிவாகச் சொன்னால் சத்தியம் என்பது வேறெதுவும் அல்ல, அது தைரியத்தின் மறுவடிவமாகும். தைரியம் கொள்வதற்கு காலம் முக்கியமல்ல. தைரியம் என்பது ஆத்மாவின் சுபாவமாக வேண்டும். அதாவது அனுக்ஷணமும் சத்தியத்தை உரைக்கும் க்ஷணமாக வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள். விரும்பிய எண்ணம் நிறைவேறாமல் போனால் ஒருவன் இதயத்தில் குரோதம் உருவாகும். எவரை விரோதியாக எண்ணுகிறானோ அவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்வான். ஆனால் ஒருவரது எண்ணம் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு
இன்னொருவர் காரணமாக இருப்பார்களா? ஆசை நிறைவேறாமல் போக நிறைய காரணங்கள் உள்ளன. நியதி மற்றும் விதிப்பயனால் சில முக்கிய ஆசைகள் வாழ்வில் நிறைவேறுவதில்லை. அந்த சமயங்களில் நிறைவேறாமல் போன நமது ஆசைக்கு காரணம் இன்னொருவர் என்று கூறக்கூடாது. தீர ஆராயாமல் ஒருவர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது நியாயமன்று. அது பழிவாங்குதல். நியாயத்தின் ஆதாரம் இரக்கம், கருணை. பழிவாங்குதலின் அடையாளம் குரோதம், அகங்காரம். அதாவது இதயத்தில் கருணையை வைக்காமல் இன்னொருவரின் தண்டனையை பற்றி யோசிப்பது, இன்னொருவரை தண்டிப்பது அநியாயம் என்பதை உணர வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள். நிகழும் நிகழ்வானது ஒருவருக்கு அநியாயமாக தோன்றினால் அது அம்மனிதரின் மனதை பெருமளவு பாதிக்கும். அகிலமே அம்மனிதருக்கு ஜென்ம விரோதியாக தோன்றும். அநியாயத்தின் பாதிப்பு எந்த அளவு பெருகுகிறதோ ஒரு மனிதருடைய மனமும் அதே அளவு விரோதம் கொள்கிறது. நடந்த கொடும் நிகழ்விற்கு மனமானது நியாயம் வேண்டும். அவ்வேண்டுதல் தவறில்லை. அகிலத்தில் நிகழும் அநியாயங்கள் அனைத்திற்கும் பலனானது கிடைக்க வேண்டும். நியாயமானது பிறக்க வேண்டும். ஆனால் நியாயம் என்பதன் பொருள் என்ன? நியாயத்தின் அர்த்தம் என்ன? அநியாயம் செய்பவன் மனதில் இரக்கம் பிறக்க வேண்டும். அதை அனுபவிப்பவன் நடவடிக்கை அநியாயத்தின் பிரதிபலிப்பாய் மாறாதிருக்க வேண்டும். இதனால் நியாயம் விளையுமா? இரக்கத்தை இதயத்தில் இருத்தாதவன் நியாயத்தை விடுத்து பழிவாங்கும் உணர்விற்கு தலை வணங்குகிறான். வினையை கொண்டு வினையை விதைத்து வினையை அறுக்க முனைகிறான். அநீதி என்னும் மார்க்கத்தில் சென்று அநீதி கொண்டே நீதி வழங்கத் துடிக்கிறான். நியாயம் வழங்க புறப்படுபவன் விதிப்பயனால் அநியாயம் இழைக்கத் துவங்குகிறான். அநியாய கடலில் மூழ்குகிறான். நியாயம் பழிவாங்கும் உணர்விற்கிடையே சிறு வித்தியாசமே உள்ளது. அந்த வித்தியாசத்தின் பெயரே தர்மம். உண்மைதானே? சிந்தித்து செயலாற்றுங்கள். இரு மனமொத்து வாழ முயற்சி மேற்கொள்ளும் அக்கணம் அம்மனங்களுக்கிடையில் ஏற்படும் பரஸ்பரம். அப்பரஸ்பரம் பற்றி நாம் ஆராய்ந்தோமேயானால் அதன் அடிப்படை தத்துவம் விளங்கும். மனமானது மற்றோருக்கு வகுத்திருக்கும் ஒரு எல்லையை, விதித்த எல்லையை ஒருவேளை மற்றோர் கடக்க முற்பட்டால் அக்கணமே அவ்விடம் குரோதமானது உருவாகிவிடும். அந்த எல்லையின் பொருள் என்னவென்று தாம் சிந்தித்திருக்கிறீர்களா? ஒரு எல்லையை வகுத்து மற்றோரை நாம் முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை. நம் முடிவை அவர்கள் ஏற்க வேண்டும் என்கிறோம். அதன் அர்த்தம் ஜகத்தில் அடுத்தவருக்கு எவரும் சுதந்திரம் தருவதில்லை. ஒரு மனதின் சுதந்திரத்தை பறித்தால் அவ்விடம் விளைவது என்ன? குரோதம், வேதனை அல்லவா? வகுக்கப்பட்ட எல்லை உடைக்கப்படும் போது வகுத்தவரின் மனமும் குரோதம் கொள்கிறது. நான் கூறுவது உண்மைதானே? ஒருவேளை மற்றொரு சுதந்திரத்திற்கு மரியாதை அளிக்கப்பட்டால் அதன் பிறகு எல்லை என்ற ஒன்றை வகுக்க வேண்டும் என்ற நிலை வராது. அவ்வாறு ஒரு நிலை உருவாக வேண்டுமெனில் மற்றொரு துன்பத்தை அனைவரும் உற்றார் துன்பமாக எண்ண வேண்டும். உதவி செய்யும் பாங்கை கொள்ள வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள்.
தன் புதல்வர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றே எண்ணுவான். அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுவான். அக்காரணத்தினால் தன் சந்ததியினருடைய எதிர்கால வாழ்வினை தானே நிச்சயிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்வான். தந்தை எந்த பாதையை கடந்து வந்தானோ, எந்த பாதையில் கரடுமுரடான கற்களை கண்டானோ, தான் விழுந்தெழுந்து நடந்து வந்த மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் தான் மகனும் நடக்க வேண்டும் என்று வாரிசை ஈன்ற தந்தை எண்ணுவான். அது தவறல்ல, உத்தம எண்ணமாகும். எனினும் 3 விஷயங்களை குறித்து சிந்திப்பதற்கு அனைவரும் மறந்து விடுகின்றனர். அவை யாவை? முதலாவது, மார்க்கம் என்பது காலத்திற்கேற்ப மாறாதா? அந்த மாற்றத்தினால் மார்க்கத்தில் புது விளைவுகள் ஏற்படாதா? அவ்வாறு இருக்க கடந்து வந்த மார்க்கமானது நிகழ்காலத்திற்கு ஏற்றதாகுமா? இரண்டாவது விஷயம், பெற்றோர்களுக்கு சந்ததியினர் முக்கியமானவர்களா? ஆம், நல்லொழுக்கத்தை அவர்களுக்கு வழங்குவது இன்றவரின் கடமை. ஆனால் வாழ்வில் துணை எல்லாம் வல்ல இறைவனே ஆவான். அவ்வாறு இருக்க தந்தைக்கு எவ்வழியில் வெற்றி கிட்டியதோ அதே வழியில் செல்வதால் பிள்ளைக்கும் வாழ்வில் வெற்றியானது கிடைத்து விடுமா? இறைவனே அறிவான். மூன்றாவது விஷயம், தடைகளை கடக்கும் அனுபவம் வாழ்வுக்கு நன்மையை தரும். வாழ்வை நல்வழிப்படுத்த அனுபவ பாடம் அவசியமாகும். எனில் ஈன்றவன் ஒருவன் தன் வாரிசை பிரச்சனை சிக்கல்களிலிருந்து விலக்கி வைப்பது புதல்வனுக்கு செய்யும் நன்மையா, இல்லை ஆபத்தை விளைவிப்பதா? சந்ததியரின் எதிர்கால வாழ்விற்கு உதவாமல் அவர்களின் சரித்திர வாழ்விற்கு உதவுவதே நன்மையை பயக்கும். அவ்வகையில் சந்ததியருடைய வாழ்வின் வழியை அமைக்க முற்படாமல் அவர்களுக்கு வாழ்வின் தடைகளை கடக்கும் சக்தியையும் மனோபலத்தையும் வாரி வழங்கினால் அது நல்வழியை காட்டாதா? சிந்தித்து செயலாற்றுங்கள். விதுரா, வாழ்வனைத்தும் நான் உனக்கும் பெரும் அநியாயம் இழைத்தேன். ஆனால் இன்று வரை தமையனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை எதையும் நீ தியாகம் செய்யவில்லை. சக்கரவர்த்தி எனும் மகுடத்தை யுதிஷ்டனுக்கு சூட்டும் அதிகாரம் இனி உன்னுடையதாகும். விதுரா, என்றும் தாம் எனக்கு முன்னவராவீர் அண்ணா. ஆனால் இன்று அரச குலங்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு முக்கிய காரணம் ஒருவரே. அப்பெருமையானது வாசுதேவ கிருஷ்ணரை சேரும். வாசுதேவ கிருஷ்ணரிடம் பணிவாய் வேண்டுகின்றேன். சக்கரவர்த்தியின் சிரசில் மகுடத்தை சூட்டுவதற்கு அவர் மனமருள வேண்டும். அதுவும் நல்ல யோசனையே.
வாசுதேவரே, நான் ஏற்கிறேன். சக்கரவர்த்தியின் சிரசிற்கு நான் மகுடம் சூட்டுவது உச்சிதமான செயலே. அதுவே பலருக்கு பலனளிக்கும். அரசரும் அவையில் இருந்த மற்றோரும் சக்கரவர்த்திக்கு மகுடம் சூட்டும் அதிகாரத்தை வாசுதேவ கிருஷ்ணரிடம் ஒப்படைத்துள்ளனர். கிருஷ்ணனுக்கு ஏன் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது? அம்மகுடத்தை ஸ்பரிசிக்கும் உரிமையற்றவனாவான் வாசுதேவன். காந்தாரி, அந்த அதிகாரம் உடையவர் வாசுதேவரே. அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் நடக்கும் இந்த ராஜ்ய அபிஷேகத்திற்கு அவர் வருகை தந்திருப்பதை மாபெரும் பெருமை. அண்ணனுடைய வார்த்தைகள் உசிதமானது அண்ணியாரே. வாசுதேவ கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் அரச குலங்களில் எவரும் இல்லை. விளக்கம் தேவையில்லை. வாசுதேவர் துணை இல்லாவிடில் பாண்டவர் தோற்றிருப்பர் என்பதை நானும் அறிவேன். இந்த யுத்தமே நிகழ்ந்திருக்காது. வாசுதேவ கிருஷ்ணனுடைய சக்தியையும் அவன் லீலையையும் நான் நன்கறிவேன். ஒப்புக்கொள்கிறேன். அன்று சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதியின் மானம் காத்தது வாசுதேவன் என ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் திவ்யத்துவம் பொருந்திய சக்திகள் பெற்றிருந்தும் ஏன் இந்த யுத்தத்திற்கு அனுமதி வழங்கினார்? எத்தனையோ சூழ்ச்சிகளும் எண்ணற்ற கபட நாடகங்களும் எல்லையற்ற அநீதியும் ஏன் நடக்க அனுமதித்தார்? தேவகி நந்தன் கிருஷ்ணனே, நான் கூறும் வார்த்தைகளை கேட்பாயாக. ஒரு தாயுடைய ஹிருதயத்திலிருந்து வெளிப்படும் குமுறலின் ஒளியை கேள். பல பிள்ளைகளை ஈன்றவளுடைய ஹிருதய பூமி தனில் துக்கத்தின் கோர தாண்டவத்தை பார். யாம் அனைவரும் உன்னுடைய கைப்பாவைகளாக விளங்கினோம். அவ்வாறு விளங்கியும் ஏன் எமது வாழ்வில் கோர தாண்டவம் புரிந்தாய்? குருக்ஷேத்திரம் எனப்படும் பூமியில் உன்னால் மாபெரும் அதர்மம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதை அகிலம் அறியும். அவ்வகையில் இன்று தண்டனையை பெற வேண்டியவன் நீயாவாய். நான் மாபெரும் தபஸ்வினி சுபாலரின் கன்னிகை. நான் மகா யோகினி திருதராஷ்டிரரின் பத்தினி. நான் பெரும் அபாக்கியவதி குருவின் ராஜமாதா. இன்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன். வேண்டாம் ராஜமாதா. வழங்குவேன், சாபம் வழங்குவேன். எவ்வாறு இன்று என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கெதிரே நடக்கும் வாசுதேவா. பல விலங்குகளுக்கு இணையாக யாதவ குலத்தின் வீரர்கள் ஒருவர் மற்றவரின் உதிரம் கருதுவர்.
அதில் தப்பி பிழைத்து மிஞ்சியவர்கள் உன் யாதவ குலத்தை சேர்ந்த பாலகர்கள் நிரந்தரமாய் கண்ணீர் வடிப்பர். அன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் துடைக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். எவ்வாறு இன்று இந்நகரம் களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ, இதை போலவே ஒரு நாள் உனது நகரமும் சமுத்திரத்தில் மூழ்கி அழிவை பெறும். உனது நகரில் ஜொலிக்கும் தங்க பவனங்கள் ஆழி அலையால் அவிழ்த்தப்பட்டு ஆழ்கடலை அடையும். அதோடு நீ ஒரு கொடும் வனத்தில் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா. வாழ்வில் புத்திரர்களை இழந்த ஒரு தாயின் ஹிருதயத்திலிருந்து வெளிப்படும் சாபம் இதுவரை பொய்த்தது கிடையாது. என்ன காரியம் செய்தாய்? வாசுதேவருடைய உபகாரங்களுக்கு எதற்காக இப்பலனை வழங்கினீர்கள்? இச்செயலுக்கு பதிலாக தாம் பாண்டவர் ஐவருக்கும் காலம் உள்ளவரை நரகவாசம் எனும் சாபம் நல்கியிருக்கலாம் தாயே. ஆனால் எமது வாசுதேவருக்கு கொடும் சாபம் அளித்து தாம் இன்று பெரும் அனர்த்தத்தை உருவாக்கி விட்டீர்கள். அக்கா, தாம் அளித்த சாபத்திற்கு விமோச்சனம் தாருங்கள். என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே. நான் இன்று என்னுடைய 100 புதல்வர்களின் மரணமானது என்னுடைய ஹிருதயத்தையும் குருடாக்கியது. இல்லை மாதா, தாம் எந்த தவறும் புரியவில்லை ராஜமாதா. தம்முடைய குரோதம் உச்சிதமானதே. இது தம்முடைய வேதனையின் வெளிப்பாடு. நானும் அவ்வப்போது இந்த வேதனையை அனுபவித்து வந்தேன் மாதா. குருக்ஷேத்திரத்தில் அடுத்தவர் அங்கம் கொய்யப்படும் போதெல்லாம் சிந்திய ரத்தம் என்னுடையதாக இருந்தது. எண்ணற்றோர் வீர மரணம் பிராப்தம் பெற்றனர். அச்சமயம் வேதனையை என்னிடம் அளித்து புவி வாழ்வை அவர்கள் துறந்தனர். வெற்றியால் ஆனந்தம் கொண்டவனும் நானே, ஏற்பட்ட தோல்வி கண்டு துவண்டு வீழ்ந்தவனும் நானே. வேறறுக்கும் முதல் சத்துருவும் நானே. வேறுபாடு காணாத தமது வித்திரனும் நானே. உண்மையை சொன்னால் தம் புதல்வனும் நானே. அஸ்வத்தாமனுக்கு சாபத்தை வழங்கியவனும் நானே. அதே சமயம் அச்சாபத்தை அனுபவிப்பவனும் நானே. துரியன் தொடை பிளக்கப்பட்ட போது அந்த வேதனையை அனுபவித்தவன் நான். எனது வாழ்வனைத்தும் நான். பற்பல தாய்மார்களின் ஆசையை பெற்று வந்தேன்.
அவ்வகையில் என்று வாசுதேவ கிருஷ்ணன் தன் தாயுடைய சாபத்தையும் மனமாற ஏற்கிறார். நான் தமக்கு ஒரு வாக்களிக்கின்றேன் தாயே. எனது வம்சம் அழிவை சந்திக்கும் காலம் வரும் வேளையில் அந்த அழிவின் முதற்கட்டமாக எனது சுதர்சன சக்கரத்தை பிரயோகிப்பேன். இல்லை, நான் பெரும் தவறிழைத்து விட்டேன். ஒரு பயங்கர சாபத்தை நல்கினேன். இல்லை மாதா, தாம் எத்தவறும் இழைக்கவில்லை. ஆசீர்வாதம் சாபம் இவ்விரண்டும் காலம் மற்றும் சூழலுக்கு ஏற்றவாறு வெளிப்படுகிறது. காலத்தின் நியதிக்கு ஏற்றவாறு வெளியான ஒரு உத்தரவு என்றே இதை நான் உணர்கிறேன். யாதவ குலம் அழிய வேண்டியதும் அவசியம்தானே. யாதவர்களின் அழிவு அவசியம் என்று கூறுகிறாயே, ஆனால் நீ யாதவர்களுக்காக எத்தனை நற்காரியம் புரிந்தாய். அவர்களுக்கு ஆதரவு அளித்தது நீ அல்லவா? துவாரகை நகரையே உருவாக்கினாய். அந்த யாதவர்களை நீ அழிப்பாயா? அழிக்கப் போவது நான் அல்ல, காலமே அவர்களை அழிக்கும். யாதவகுலம் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்திருந்தால் அவர்களும் அழிந்திருப்பர். அவர்கள் எப்போதும் மாற்றத்தை தராத பழமையான குல வழக்கங்களை அனுசரித்து வாழ்கின்றனர். ஆனால் அது வெகுநாள் நீடிக்காது. வெகு விரைவினில் யாதவ குலமும் அழிவை சந்திக்கும். ஆனால் வாசுதேவரே, இறைவன் எதற்காக இப்பெரும் மாற்றத்தை உருவாக்கினார்? மகாமந்திரியாரே, அரசர் ஆளும் இந்த புண்ணிய பூமி இந்த அகிலத்தின் மற்ற பகுதிகளை விட மகத்துவம் வாய்ந்ததாகும். இங்கு வாழும் பிரஜைகள் ஒரு உண்மையை அறிவதில்லை. இவர்கள் அனைவரும் ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகளாவர். அவ்வகையில் இனி அரச குலத்திற்கு ஒரே சாசனம் நிலைக்கும். மகாமந்திரியாரே, ஆள்பவன் கொற்றவனாய் இல்லாமல் பிரஜைகளுக்கு ஒற்றவனாய் விளங்குவான். இந்த ராஜ்யத்திற்கு பெயர் ஒன்று தோன்றும். சித்தாந்தங்களும் அறிவுரைகளும் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும். இந்த பூமியின் கொடி சின்னம் ஒன்றாக விளங்கும். அனைவருக்கும் ஒரே நியாயம் என்ற நிலை உருவாகும். அரசர் ஆளும் இந்த பூமி பரதம் என்னும் பெயர் கொண்டு பாரத பூமி என்று அழைக்கப்படும். அதன் முதற்கட்டமாக இன்று முதல் இது பாரத ராஜ்யம் என்னும் பெயர் பெறுகிறது. மகாபாரதம் எனும் இந்த யுத்தம், மகாபாரதம் எனும் இக்கதை எண்ணற்ற சத்தியங்களை எடுத்துரைக்கிறது. முக்கிய சத்தியம் யாதெனில், வேறுபாடும் பாகுபாடும் காண்பது குலத்தை வேறறுக்க வல்லதென்பது. அதை அழிக்கும் வழி யாது? அனைவரும் ஒன்றுபடுவது, தர்ம வழியில் நடப்பது. ஆகையால் அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள். மனிதரின் ஹிருதயமானது சுகத்தின் மீது நாட்டம் கொண்டு செல்வத்தை பெருக்குவதற்கு என்ன வழி என்று எப்போதும் தேடுகிறது. ஒருபுறம் மனிதருடைய மனமானது தன்னை ஈன்றெடுத்த மாதா பிதா, வாரிசுகள், உடன் பிறந்தவர், தன் வாழ்க்கை துணையோடு உச்சிதமான காரியங்களை ஆற்றுகிறது. அவர்களுக்கு அநியாயம் இழைப்பதில்லை. தான் பெறும் ஆஸ்தி மற்றும் சுகத்தை அவர்களோடு சமமாக பங்கிட முயல்கிறது. ஏனெனில் தான் பெற்ற சுகத்திற்கு ஆதாரம் தன் குடும்பம் எனும் சத்தியத்தை அம்மனமானது அறிகிறது.
தான் பெற்ற அந்த சுகத்திற்கு காரணம் தன் குடும்பம் என உணர்கிறது. ஆனால் அச்சுகத்தை வழங்கியது இந்த அகிலம் என்பதையும் அந்த மனம் நன்கு அறியும். அறிந்தும் அம்மனம் இந்த சமுதாயத்திற்கு அநியாயம் இழைக்கிறது, சமுதாயத்திற்கு துரோகத்தை செய்கிறது. ஏனெனில் அது சமுதாயத்தை தன் சுகத்திற்கான காரணம் என ஏற்பதில்லை. அது அகிலத்தினை சுகத்தின் சாதனமாக காண்கிறது. வேறுபாடானது காரணம் மற்றும் சாதனத்தில் உள்ளது. ஆனால் அகிலம் இறைவனுடைய திருவுருவம் என்பதையும் அதில் வாழும் ஜீவன்கள் இறைவனுடைய அம்சம் என்பதையும் மனிதருடைய ஹிருதயம் பரிபூரணமாக உணரத் துவங்கினால் அந்நியர் என்று அகிலத்தில் எவரும் இல்லை, அனைவரும் நம்மவர். இந்த அகிலம் நம்முடையது, இதில் வாழும் அனைவரும் நம் குடும்பத்தார் என்று உணர்ந்தால் குரோதம் எனும் உணர்வே உதிக்க இயலாதல்லவா? சதிச்செயல், சூழ்ச்சி, பழி உணர்வு, விரோதம் அனைத்தும் நஷ்டமடையும். ஹிருதயத்தில் பரமாத்மா, அகிலத்தில் ஒற்றுமை உணர்வு. இதுவே தர்மத்தின் மூல சித்தாந்தம். மகாபாரதத்தின் இந்த யாத்திரை குரோதத்தை விடுக்கும் வழியை உரைக்கிறது, ஒற்றுமை உணர்வை பெருக்கும் வழிதனை சொல்கிறது. இனி இந்த பூமியில் வாழும் பிரஜைகளின் மனந்தனில் மகாபாரதம் எனும் இக்கதை வேரூன்றி நிற்குமேயானால் விளைந்த நாசம் இன்னொரு முறை நிச்சயம் விளையாது. எந்த ஒரு சக்தியாலும் இதன் மகத்துவத்தை குலைக்க முடியாது. இந்த யாத்திரையில் என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். தம்முடைய ஹிருதயம் தனில் தர்மம் எனும் விதை ஸ்தாபிக்கப்பட்டது. இனியங்கு தர்மம் எனும் பூக்கள் மலரும். தாம் நலம் பெற்றால் இந்த அகிலமே நன்மையை பெறும். ஓம் சகனா பவது. இறைவன் நம்மை காத்தருள்கின்றவர். சகனோ புனக்து. அனைவரும் ஒன்றுபட்டு சுகத்தை பெறுவோம். சக வீரியம் கர்வாவகை. அடுத்தவரின் நலனுக்காகவும் பாடுபடுங்கள். தேஜஸ் வினாவதிதமஸ்து. அனைவருடைய வாழ்வும் தேஜஸால் நிரம்ப வேண்டும். மாவித் விஷாவகை. பரஸ்பரம் பொறாமை மற்றும் துவேஷத்தை வெளிக்காட்டாதிருப்பது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லாத காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரின் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம். சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம். மகாபாரதம் எனும் மாபெரும் காவியத்தை வெற்றி படைப்பாய் மாற்றிய ரசிகப் பெருமக்களுக்கு நன்றி கூறும் வகையில்
நாளை ஒளிபரப்பாகிறது கிருஷ்ணரின் உபதேசம். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் முடிவெடுக்கும் தருணம் உருவாகிறது. நடக்க வேண்டிய நிகழ்வுகளுக்காக முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த முடிவும் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. மானிடர் தம் வாழ்வில் எடுக்கும் முடிவு 2 விளைவுகளை விளைவிக்கும். நன்மையையும் உருவாக்கும், அது தீமையையும் வாரி வழங்கும். அது வேறொருக்கும் சக்தி படைத்தது. இன்னல் ஒன்று தோன்றுகையில் மனமானது சஞ்சலம் அடைகிறது. வேதனை மனதை வியாபிக்கிறது. முடிவெடுக்க வேண்டிய தருணம் யுத்தமாகிறது. மனித மனமானது யுத்த பூமியாய் மாறுகிறது. இக்கட்டான சூழலை போக்கும் உபாயத்தை மானிடர் தேடுவதில்லை. மனதினை சாந்தப்படுத்துவதற்கே அவர்கள் முயல்கின்றனர். ஆனால் ஓடிக்கொண்டே உணவருந்த இயலுமா என்ன? இயலாது. யுத்த களமாய் மாறிய மனிதனின் மனதால் சுத்த முடிவை எடுக்க இயலுமா? ஒருவன் தன்னுடைய வருங்கால முடிவை அமைதியான மனதோடு எடுத்தால் வரும் காலம் சிறப்பாகிறது. அதே சமயம் மனதை அமைதியடையச் செய்ய வருங்கால முடிவை ஒருவன் எடுத்தால் அவன் வருங்காலம் புதிராய் மாறி முட்கள் நிறைந்த விருட்சமாகிறது. தாம் எடுக்க உள்ள முடிவு எது? எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம். இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும். கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராடத் துவங்கும். எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம். அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம். மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது. ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான். இல்லை, இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான். இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான். ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது. நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள். எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம். இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும். கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராடத் துவங்கும். எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம். அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம். மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது. ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான். இல்லை, இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான். இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான். ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது. நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள். ஆசை, இச்சை, விருப்பம்,
பேரபா. இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது? சற்றே சிந்தியுங்கள். ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அட்சர லட்சணமாய் கூறும் ஆசை என்று. ஆசை யாரை விடும்? அது அனைவரின் மனதிலும் வேரை விடும், தம்மிலும் ஊற்றெடுக்கும். 8 திக்கையும் வென்றவர் உண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு. ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை. ஆசையினும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும். எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது. அது எவ்வாறு? துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கீற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது. இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல. இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல. இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞானக் கதை. எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்று நிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம். ஆசை, இச்சை, விருப்பம், பேரபா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது? சற்றே சிந்தியுங்கள். ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அட்சர லட்சணமாய் கூறும் ஆசை என்று. ஆசை யாரை விடும்? அது அனைவரின் மனதிலும் வேரை விடும், தம்மிலும் ஊற்றெடுக்கும். 8 திக்கையும் வென்றவர் உண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு. ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை. ஆசையினும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும். எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது. அது எவ்வாறு? துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கீற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது. இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல. இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல. இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த
ஞானக் கதை. எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்றினிலே உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதா. சந்ததியினர் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே அகிலத்து பெற்றோர் அனைவரது அகத்திலும் உள்ள ஆசை. தம்மால் இவ்வுலகில் பிறந்த அவர்கள் அவரவர் கர்ம வினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர். வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா? எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லவா? அகிலத்தில் ஓர் ஜீவனின் பிறப்பு வளர்ப்பால் பெரும் சிறப்பு, பெரும் சிறப்பு பெரும் சிறப்பாய் அமைய அவசியம் தேவை பரம்பொருளின் அரவணைப்பு. நல் வளர்ப்பு நல்லொழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான். தாய் தந்தையர் நல்லொழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும். எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும். இருப்பினும் பெரும்பான்மை பெற்றோர்கள் தம் சந்ததிக்கு நல்லொழுக்கம் தேவை என்பதையே மறந்து அவர்கள் வளர்ச்சியின் மேல் அக்கறை காட்ட தவறிவிடுகிறார்கள். பெற்றவரின் அக்கறையை பெற தவறுபவர்கள் வாழ்வென்னும் நதியினில் நீந்தி கடந்து அக்கறையை எட்டுவதில்லை. நமது இந்த யாத்திரையில் சந்திப்போம் இரு தரப்பினரை. இது வென்றோர் வீழ்ந்தோர் கதை. இதில் அடங்கியுள்ளது பெரும் வம்ச விருட்சத்தின் விதை. நினைவில் பதியுங்கள் இதை. நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம். சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம். ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா? நடவாது. ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா? இயலாது. முயற்சி வேண்டும். மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம். உருவாகும் தடைகளை உடைத்தெறிய தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும். சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும். வன்மம் அவன் மனதில் விருட்சமாக எழுந்தால் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது. இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும். இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா? சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு வெற்று புள்ளியாகும். அதோடு முற்றுப்புள்ளியாகும். வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது. அப்படியென்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும்? அமைதியும் நிம்மதியும் மற்ற இருளான பாதையா, இல்லை ஒளி பொருந்திய இறைவனின் மார்க்கமா? சிந்தித்து தேர்ந்தெடுங்கள். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு வாழ்வாதாரமாகும். குரோதம், பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும். தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர். ஆனால் சந்ததியர் வாழ்வு ஈன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அமிர்தத்தை வழங்க எண்ணலாம்.
அடிப்படை விதி தவறினால் அது ஆலகால விஷமாகும். தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள்? சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள். ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா? அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை. மானிடர் மானிடரோடும், சமுதாயம் சமுதாயத்தோடும், ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது. இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா? குரோதம், மரணம், குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும். அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடு மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும். அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள். வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா? அன்பா அழிவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம். இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும். கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராடத் துவங்கும். எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம். அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம். மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது. ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான். இல்லை, இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான். இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான். ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது, நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள். முடிவெடுக்கும் சமூகத்தில் அனைவரும் சில அந்நிய சக்திகளுடைய ஆட்கொள்ளுதலுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வாழ்வில் இன்று எடுக்கப்படும் முடிவானது வருங்கால விளைவினை நிர்ணயிப்பதாகும். அப்படி என்றால் நம்முடைய வருங்காலம் பிற சக்திகளின் தாக்கத்தால், மற்றவரின் விருப்பத்தால் அமைய வேண்டுமா? நம்முடைய பரிபூரண வாழ்வு மற்றவரால் வழிநடத்தப்படுமாயும் வாழ்வின் தேவை என்னாகும்? பரந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கென்று தனித்துவமான ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ஆலயத்தில் வழிபடும் பக்தன் தானம் தா என்று வேண்டுவான். அருகில் நிற்கும் கல்வனும் தான் களவாடுவதற்கு நல் வாய்ப்பை தா என்று வேண்டுவான். தர்மம் வியாபித்த மனதானது நல் வழியை காண்பிக்கும். அதர்மம் வியாபித்த மனதும் தவறான பாதையில் தான் இட்டுச் செல்லும். இறைவன் இடத்தில் ஒருவன் சரணாகதி அடைந்தால் அவனுக்கு சுகம் என்னும் பிராப்தம் கிடைக்கிறது. சரணடைந்து அச்சுகத்தை பெற வேண்டுமாயின் அவனுடைய மனதில் தர்மமானது வியாபிக்க வேண்டும். எனில் இறைவனை மனதில் நிறுத்தி ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்பாக அனைவரும் மனதில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியம் என்றும் சிந்தித்து செயலாற்றுங்கள்.
வருங்காலமானது சுகமாக அமைய வேண்டும் என்று அனைவரும் இன்று அதற்கு முடிவெடுக்க முயல்கிறார்கள். தமது வாழ்வின் நலனில் எண்ணுகிறார்கள். அவ்வாறு எடுக்கும் முடிவில் அடுத்தவருடைய நலனும் அடங்கி இருக்கும் அல்லவா? தமது வாழ்வினில் வசந்தத்தை உருவாக்க ஒருவர் முடிவெடுப்பதற்கு அனைத்து அதிகாரமும் உள்ளது. அது தவறில்லை. ஆனால் நிகழ்கிறப்பதை யார் இருந்தார்? ஒருவரால் கற்பனை கொள்ள மட்டுமே இயலும். வருங்காலத்தை கற்பனையான எண்ணம் கொண்டு அனைவரும் வடிவமைத்து முயற்சி செய்கின்றோம். அவ்வாறு இருக்க நிர்ணயம் செய்ய வேறொரு மார்க்கமானது உலகில் உள்ளதா? ஆழமாக சிந்தியுங்கள். அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே. அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும். ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய இதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா, தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது. வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமையானால் ஆனந்தம் தலைவிரிந்துள்ளது அல்லவா? சிந்தித்த சகலத்தின் அனைவரும் வென்று முடிவெடுக்கின்றார்கள். வரும் வருங்காலமானது சுகமாக அமைய வேண்டும் என்று அனைவரும் வென்று அதற்கு முடிவெடுக்க முயல்கிறார்கள். தமது வாழ்வின் நலனில் எண்ணுகிறார்கள். அவ்வாறு எடுக்கும் முடிவில் அடுத்தவருடைய நலனும் அடங்கி இருக்கும் அல்லவா? தமது வாழ்வினில் வசந்தத்தை உருவாக்க ஒருவர் முடிவெடுப்பதற்கு அனைத்து அதிகாரமும் உள்ளது. அது தவறில்லை. ஆனால் நிகழ்கிறப்பதை யார் இருந்தார்? ஒருவரால் கற்பனை கொள்ள மட்டுமே இயலும். வருங்காலத்தை கற்பனையான எண்ணம் கொண்டு அனைவரும் வடிவமைத்து முயற்சி செய்கின்றோம். அவ்வாறு இருக்க நிர்ணயம் செய்ய வேறொரு மார்க்கமானது உலகில் உள்ளதா? ஆழமாக சிந்தியுங்கள். அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே. அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும். ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய இதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா, தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது. வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமையானால் ஆனந்தம் தலைவிரிந்துள்ளது அல்லவா? சிந்தித்த சகலத்தின் ஈன்றவன் வினை அவன் என்றவனுக்கு வாழ்வாதாரமாகும். குரோதம், பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும். தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர். ஆனால் சந்ததியர் வாழ்வு ஈன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அமிர்தத்தை வழங்க எண்ணலாம். அடிப்படை விதி தவறினால் அது ஆலகால விஷமாகும். தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள்? சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள். ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா? அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை. மானிடர் மானிடரோடும், சமுதாயம் சமுதாயத்தோடும், ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது. இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா? குரோதம், மரணம், குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும். அதை விதைத்தால்
தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடு மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும். அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள். வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா? அன்பா அழிவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு வாழ்வாதாரமாகும். குரோதம், பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும். தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர். ஆனால் சந்ததியர் வாழ்வு ஈன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அமிர்தத்தை வழங்க எண்ணலாம். அடிப்படை விதி தவறினால் அது ஆலகால விஷமாகும். தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள்? சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள். ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா? அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை. மானிடர் மானிடரோடும், சமுதாயம் சமுதாயத்தோடும், ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது. இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா? குரோதம், மரணம், குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும். அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடு மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும். அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள். வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா? அன்பா அழிவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது? சற்றே சிந்தியுங்கள். ஆழ்மனவிடம் இவ்வினா எழுப்பினால் அது அச்சர லட்சணமாய் கூறும் ஆசை என்று. ஆசை யாரை விடும்? அது அனைவரின் மனதிலும் வேரை விடும், தம்மிலும் ஊற்றெடுக்கும். 8 திக்கையும் வென்றவர் உண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு. ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை. ஆசையினும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும். எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது. அது எவ்வாறு? துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கீற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது. இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல. இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல. இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞானக் கதை. எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்றினிலே உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம். ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை.
மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது? சற்றே சிந்தியுங்கள். ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அச்சர லட்சணமாய் கூறும் ஆசை என்று. ஆசை யாரை விடும்? அது அனைவரின் மனதிலும் வேரை விடும், தம்மிலும் ஊற்றெடுக்கும். 8 திக்கையும் வென்றவர் உண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு. ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை. ஆசையெனும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும். எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது. அது எவ்வாறு? துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கீற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது. இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல. இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல. இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை. எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்றினிலே உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதா. மகாபாரதம் எனும் இந்த யுத்தம், மகாபாரதம் எனும் இக்கதை எண்ணற்ற சத்தியங்களை எடுத்துரைக்கிறது. முக்கிய சத்தியம் யாதெனில், வேறுபாடும் பாகுபாடும் காண்பது குலத்தை வேறறுக்க வல்லதென்பது. அதை அழிக்கும் வழி யாது? அனைவரும் ஒன்றுபடுவது, தர்ம வழியில் நடப்பது. ஆகையால் அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள். மனிதரின் ஹிருதயமானது சுகத்தின் மீது நாட்டம் கொண்டு செல்வத்தை பெருக்குவதற்கு என்ன வழி என்று எப்போதும் தேடுகிறது. ஒருபுறம் மனிதருடைய மனமானது தன்னை ஈன்றெடுத்த மாதா பிதா, வாரிசுகள், உடன் பிறந்தவர், தன் வாழ்க்கை துணையோடு உச்சிதமான காரியங்களை ஆற்றுகிறது. அவர்களுக்கு அநியாயம் இழைப்பதில்லை. தான் பெறும் ஆஸ்தி மற்றும் சுகத்தை அவர்களோடு சமமாக பங்கிட முயல்கிறது. ஏனெனில் தான் பெற்ற சுகத்திற்கு ஆதாரம் தன் குடும்பம் எனும் சத்தியத்தை அம்மனமானது அறிகிறது. தான் பெற்ற அந்த சுகத்திற்கு காரணம் தன் குடும்பம் என உணர்கிறது. ஆனால் அச்சுகத்தை வழங்கியது இந்த அகிலம் என்பதையும் அந்த மனம் நன்கு அறியும். அறிந்தும் அம்மனம் இந்த சமுதாயத்திற்கு அநியாயம் இழைக்கிறது, சமுதாயத்திற்கு துரோகத்தை செய்கிறது. ஏனெனில் அது சமுதாயத்தை தன் சுகத்திற்கான காரணம் என ஏற்பதில்லை. அது அகிலத்தினை சுகத்தின் சாதனமாக காண்கிறது. வேறுபாடானது காரணம் மற்றும் சாதனத்தில் உள்ளது. ஆனால் அகிலம் இறைவனுடைய திருவுருவம் என்பதையும் அதில் வாழும் ஜீவன்கள் இறைவனுடைய அம்சம் என்பதையும் மனிதருடைய ஹிருதயம் பரிபூரணமாக உணரத் துவங்கினால் அந்நியர் என்று அகிலத்தில் எவரும் இல்லை. அனைவரும் நம்மவர். இந்த அகிலம் நம்முடையது. இதில் வாழும் அனைவரும் நம் குடும்பத்தார் என்று உணர்ந்தால் குரோதம் எனும் உணர்வே உதிக்க இயலாதல்லவா? சதிச்செயல், சூழ்ச்சி, பழி உணர்வு, விரோதம்
அனைத்தும் நஷ்டமடையும். ஹிருதயத்தில் பரமாத்மா, அகிலத்தில் ஒற்றுமை உணர்வு. இதுவே தர்மத்தின் மூல சித்தாந்தம். மகாபாரதத்தின் இந்த யாத்திரை குரோதத்தை விடுக்கும் வழியை உரைக்கிறது. ஒற்றுமை உணர்வை பெருக்கும் வழிதனை சொல்கிறது. இனி இந்த பூமியில் வாழும் பிரஜைகளின் மனந்தனில் மகாபாரதம் எனும் இக்கதை வேரூன்றி நிற்குமேயானால் விளைந்த நாசம் இன்னொரு முறை நிச்சயம் விளையாது. எந்த ஒரு சக்தியாலும் இதன் மகத்துவத்தை குலைக்க முடியாது. மகாபாரதம் எனும் இந்த யுத்தம், மகாபாரதம் எனும் இக்கதை எண்ணற்ற சத்தியங்களை எடுத்துரைக்கிறது. முக்கிய சத்தியம் யாதெனில், வேறுபாடும் பாகுபாடும் காண்பது குலத்தை வேறறுக்க வல்லதென்பது. அதை அழிக்கும் வழி யாது? அனைவரும் ஒன்றுபடுவது, தர்ம வழியில் நடப்பது. ஆகையால் அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள். மனிதரின் ஹிருதயமானது சுகத்தின் மீது நாட்டம் கொண்டு செல்வத்தை பெருக்குவதற்கு என்ன வழி என்று எப்போதும் தேடுகிறது. ஒருபுறம் மனிதருடைய மனமானது தன்னை ஈன்றெடுத்த மாதா பிதா, வாரிசுகள், உடன் பிறந்தவர், தன் வாழ்க்கை துணையோடு உச்சிதமான காரியங்களை ஆற்றுகிறது. அவர்களுக்கு அநியாயம் இழைப்பதில்லை. தான் பெறும் ஆஸ்தி மற்றும் சுகத்தை அவர்களோடு சமமாக பங்கிட முயல்கிறது. ஏனெனில் தான் பெற்ற சுகத்திற்கு ஆதாரம் தன் குடும்பம் எனும் சத்தியத்தை அம்மனமானது அறிகிறது. தான் பெற்ற அந்த சுகத்திற்கு காரணம் தன் குடும்பம் என உணர்கிறது. ஆனால் அச்சுகத்தை வழங்கியது இந்த அகிலம் என்பதையும் அந்த மனம் நன்கு அறியும். அறிந்தும் அம்மனம் இந்த சமுதாயத்திற்கு அநியாயம் இழைக்கிறது, சமுதாயத்திற்கு துரோகத்தை செய்கிறது. ஏனெனில் அது சமுதாயத்தை தன் சுகத்திற்கான காரணம் என ஏற்பதில்லை. அது அகிலத்தினை சுகத்தின் சாதனமாக காண்கிறது. வேறுபாடானது காரணம் மற்றும் சாதனத்தில் உள்ளது. ஆனால் அகிலம் இறைவனுடைய திருவுருவம் என்பதையும் அதில் வாழும் ஜீவன்கள் இறைவனுடைய அம்சம் என்பதையும் மனிதருடைய ஹிருதயம் பரிபூரணமாக உணரத் துவங்கினால் அந்நியர் என்று அகிலத்தில் எவரும் இல்லை, அனைவரும் நம்மவர். இந்த அகிலம் நம்முடையது, இதில் வாழும் அனைவரும் நம் குடும்பத்தார் என்று உணர்ந்தால் குரோதம் எனும் உணர்வே உதிக்க இயலாதல்லவா? சதிச்செயல், சூழ்ச்சி, பழி உணர்வு, விரோதம் அனைத்தும் நஷ்டமடையும். ஹிருதயத்தில் பரமாத்மா, அகிலத்தில் ஒற்றுமை உணர்வு. இதுவே தர்மத்தின் மூல சித்தாந்தம். மகாபாரதத்தின் இந்த யாத்திரை குரோதத்தை விடுக்கும் வழியை உரைக்கிறது. ஒற்றுமை உணர்வை பெருக்கும் வழிதனை சொல்கிறது. இனி இந்த பூமியில் வாழும் பிரஜைகளின் மனந்தனில் மகாபாரதம் எனும் இக்கதை வேரூன்றி நிற்குமேயானால் விளைந்த நாசம் இன்னொரு முறை நிச்சயம் விளையாது. எந்த ஒரு சக்தியாலும் இதன் மகத்துவத்தை குலைக்க முடியாது. மூடனாய் விளங்கினாலும் நான் உன்னை சரண் புகுந்த சீடனாவேன் கேசவா.
உனது அருட்கரம் எடுத்து என் மனதில் நல்லவைகளை நிச்சயப்படுத்து. எழுந்திரு அர்ஜுனா. எனது அன்பு பார்த்தனே, வாழ்வின் ரகசியம் அறிவாயாக. அகிலத்தின் உண்மையான ரூபத்தை உணர்வாயாக. கரை புரளும் கங்கை பிரவாகத்தில் ஒருவன் தன் சிரம் முங்கி எழுவதினால் எதையும் பிராப்தம் பெறமாட்டான். ஆனால் பாவங்களை தொலைத்து நல்வழியை வேண்டி முங்கினால் அவனுக்கு கங்காஜலம் முக்தியை நல்கும். பார்த்தா, சிந்தித்துப் பார் அர்ஜுனா. நீ சங்கடங்களில் உழலப் போகிறாயா, இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்யப் போகிறாயா? கூறும் ஞானத்தை உன்னுள் அடக்குவாயாக. வழங்கும் ஞானத்தை பெற ஆயத்தமாக. இந்த அகிலம் என்பது யாது பார்த்தா? இம்மண்ணில் வாழும் மனிதரும் மிருகமும் புழுவும் பூச்சியும் செடியும் கொடியும் எவ்விதம் உருவாகின்றன? எதை ஆதாரமாய்க் கொண்டு இவை பிறக்கின்றன? எவ்வாறு வளர்கின்றன? எவ்வாறு வாழ்கின்றன? அனைத்தும் எவ்வாறு மடிகின்றன? இவற்றின் மறைவிற்கு பின் என்ன நேர்கிறது? அந்த ரகசியம் பற்றி அறிய முற்படு. மனிதனின் தேகம் மண்ணுக்கு சொந்தமானது மாதவா. ஜலமானது சரீரத்தில் ரத்தமாய் பாய்கிறது. வெப்பமே அக்னி, சுவாசமே வாயு. இந்த தேகத்தின் வெறுமை ஸ்தானமானது ஆகாயமாகின்றது. அதாவது நிலம், நீர், வாயு, அக்னி, அதோடு ஆகாயம். இந்த பஞ்சமகா பூதங்களும் சரீரத்தோடு தொடர்பு கொண்டவை. அந்த வகையில் கங்கை மைந்தரும் துரோணாச்சாரியரும் நிலம், நீர், வாயு, அக்னி, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இல்லை. தர்மத்தின் ஞானியும் அதர்மம் புரிபவரும் பஞ்சபூதங்களோடு இணைந்தவர். பிறகு மோகம் கொள்ள காரணம் என்ன பார்த்தா? எடுத்துரைப்பார். மாதவா, அனைவரும் ஒருவரை ஒருவர் அறிவது இந்த தேகத்தை கொண்டே. மண்ணுக்கு சொந்தமான தேகமே அனைத்திலும் முதன்மையானதா? இல்லை பார்த்தா. அந்த கூற்று சத்தியமானால் மரணத்திற்கு பிறகு ஏன் தேகம் அழிந்து விடுகின்றது? உண்மை யாதெனில் ஒரு மனிதன் அறியப்படுவதும் தேகத்தால் அல்ல, அதோடு சம்பந்தங்களின் ஆதாரமும் தேகத்தை கொண்டதல்ல. மனிதனுடைய சுபாவம், அவனுடைய நடத்தை, அவன் ஆற்றும் செயலே அவனது பரிச்சயம். இந்த சுபாவம், நடத்தை மற்றும் செயல்கள் எவ்வாறு உருவாகின்றன அதை குறித்து ஆலோசி. மானிட வாழ்வென்பது கண்ணிற்கு புலப்படுகின்ற புலப்படாத 20 பண்புகளோடு தொடர்புடையது. இருப்பினும் பார்த்தனே, ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவமும் காரியங்களும் மாறுபட்டு வேறுபட்டு விளங்குகின்றன. அதற்கு காரணமானவை
இந்த சிருஷ்டியின் 3 குணங்கள்: தமஸ், ரஜஸ், அத்துடன் சத்வம். அம்மூன்று குணங்களின் அர்த்தம் என்ன மாதவா? தமஸ் என்பதன் அர்த்தமாகும் காரிருள். நன்மை தீமைகளை பற்றி எண்ணாது வாழ்வை கழிக்கும் ஜீவன் இருள் வாழ்வாய் அறியப்படுகின்றது. பறவைகளையும் விலங்குகளையும் போல சரீர இச்சைக்காக மட்டுமே வாழும் வாழ்க்கை அது. சத்வம் என்பதன் அர்த்தம் ஞானம் என்னும் ஒளியாகும். ஒரு மனிதன் ஒவ்வொரு சூழலிலும் தர்மம், சத்தியம் மற்றும் குல வழக்கத்தை அனுசரித்து செயலாற்ற முற்பட்டால் அந்த வாழ்வு சாத்வீக வாழ்க்கை என்று அறியப்படும். இவ்விரு நிலைகளுக்கும் நடுவிலும் ஒரு நிலை உள்ளது. அதில் உள்ளவன் ஞானமும் கொண்டிருப்பான், ஹிருதயம் மற்றும் சரீரத்தின் ஆசைகளால் பிணைக்கப்பட்டும் இருப்பான். அதுவே ரஜஸ் நிலை. அந்நிலையில் வாழ்பவர்கள் ஹிருதயத்தில் ஆசையும் மோகமும் கொண்டிருப்பார்கள். தமஸ், ரஜஸ் மற்றும் சத்வ குணங்களின் குறை நிறை நிலைகளோடு உருவாவதே மனிதனுடைய சுபாவமாகிறது. பார்த்தா தமஸ், ரஜஸ் மற்றும் சத்வ குணங்களின் குறை நிறை நிலைகளோடு உருவாவதே மனிதனுடைய சுபாவமாகிறது. பார்த்தா ஒருவேளை இந்த 3 குணங்களோடுதான் ஜீவன்கள் பிணைந்துள்ளதென்றால் ஜீவன்களின் சுபாவம் ஏன் முன்பே நிச்சயிக்கப்படுகின்றது? சிங்கம் மானை கொல்லும். மானானது சிங்கத்திடம் ஏன் பயம் கொள்ளும்? தர்மத்தின் அடிப்படை என்பது யாது? தவறுகளுக்கு தண்டனை ஏன்? இவற்றின் தாற்பயம் என்ன? உத்தமமான கேள்விகள் பார்த்தா. ஆனால் முதலில் மானிடன் யார் என்பதை நீ அறிவது அவசியம். மானிடன் பஞ்சபூதங்களால் ஆனவன் மட்டுமல்ல, பஞ்ச கோஷங்களினாலும், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மேலும் 3 குணங்கள், இவற்றோடெல்லாம் பின்னி பிணைந்தவன் மட்டுமல்ல. மானிடனாகப்பட்டவன் ஆற்றலை கொண்டு செயல்பட வேண்டியவனாவான். அதற்கு சக்தி அவசியமாகிறது. அந்த சக்தியை கொண்டே அவன் செயலாற்றுகிறான். எனில் மனிதனாகப்பட்டவன் அதை கொண்டு உயருகிறானா? இல்லை பார்த்தா. மானிடன் தான் பெறும் சக்தியோடு அவன் அடையப் பெறுகின்ற பெரும் மகத்துவம் ஸ்தூல சரீரம். 24 வஸ்துக்களால் ஆன மனித எந்திரத்தில் வாசம் செய்வதுதான் புருஷ், அதாவது சூக்ஷ்மம் எனப்படுகிறது. அதையே ஆத்மா என்று அழைக்கின்றனர். அந்த சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் ஒன்றிணையும் போது, அதாவது பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாக தேகத்தில் வாசம் செய்கையில் மானிடன் ஜீவிக்க துவங்குகிறான். ஆத்மா என்பது என்ன கேசவா? அதை அறிவதற்கு உபாயம் என்ன? மனிதன் எவ்வாறு ரதத்தை உபயோகிக்கின்றானோ அதுபோல ஆத்மா சரீரம் என்னும் இந்த எந்திரத்தை உபயோகிக்கின்றது. சரீரத்தோடு இருப்பதால் சரீரத்தின் சுக துக்கங்களை அனுபவமாய் பெறுகிறது. ஆனால் ஆத்மா சரீரமல்ல பார்த்தா. சரீரமானது அழிவிற்கு உட்பட்டது. எனினும் ஆத்மாவிற்கு என்றும் அழிவென்பது இல்லை. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ந சேனம் கிளேதயந்த்யாபோ ந சோஷ்யதி மாருத. ஆத்மாவை அஸ்திரங்கள் கொண்டு வீழ்த்த இயலாது. அக்னியை கொண்டு அதை எரிக்கவும் இயலாது. ஜலம் அதை மூழ்கடிக்க இயலாது. வாயுவினால் அதனை உலர வைக்கவும் இயலாது. ஆத்மா மனித தேகத்தில் வாசம் செய்தாலும் அமரத்துவமானது. ந அன்யதே அன்யமானே ஷரீரே. பார்த்தா,
சரீரத்தை மாய்ப்பதென்பது இயலும், ஆனால் ஆத்மாவை மாய்ப்பதென்பது இயலாத காரியம் தனஞ்சயா. ஆத்மா எங்கும் நிறைந்தது, நிலையானது, ஸ்திரமானது, அழிவில்லாதது. மானிடன் பழைய வஸ்திரங்களை களைந்து புதிய வஸ்திரங்களை அணிவான். அதுபோலவே ஆத்மா பழைய தேகத்தை துறந்து மீண்டும் மீண்டும் புதிய தேகத்தில் பிரவேசிக்கிறது. ஆனால் மாதவா, நான் அகிலத்தின் அனுபவத்தை என்னுடைய இந்த சரீரத்தை கொண்டே அறிகிறேன். என்னை பற்றிய அறியாத நான் எவ்வாறு ஆத்மாவை பற்றி அறிவேன்? உன்னை நீயே ஆத்மரூபமாக காண்பதென்பது இயலாத காரியமல்ல பார்த்தா. வாய்ப்பேச இயலாதவர் வாழ்கிறார், பார்வையற்றவரும் வாழ்கிறார், கை கால் செயலற்றவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். உணர்வாயாக, சரீரம் என்பது மனிதனல்ல. தன் உணர்வை இழந்த மானிடரும் மூர்ச்சையாகி விடும் மானிடரும் உயிரோடு இருப்பார்கள். இது ஒன்றை தெளிவாக்கும், மானிடருடைய உணர்வுகள் என்பதும் சரீரத்திற்கானதல்ல. இதைப் போலவே மானிடர்கள் தன்னுள் அனைத்தையும் தேட வேண்டும். நான் இந்திரியங்கள் அல்ல, சரீரம் அல்ல, உணர்ச்சிகள் அல்ல, எண்ணங்கள் அல்ல, ஞானமும் நான் அல்ல என்று உணர வேண்டும். அந்த சத்தியத்தை உணர்ந்தால் மானிடர் அந்த அறிதலின் இறுதியில் ஆத்ம ரூபத்தை தரிசிக்கிறார்கள்.